வணக்கம், என் பேர் விஸ்வநாதன். ராமநாதபுரம் மாவட்டம் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளராக இருக்கேன். கடந்த 2010ஆம் ஆண்டுல இருந்து கட்சி பணியாற்றி வரேன். 2010 மாணவர் ஒன்றிய செயலாளர் இருந்தேன். அம்மா இறப்புக்கு பிறகு டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அந்த கட்சியில் சேர்ந்து சின்னம்மா அவர்களுக்காக சேர்ந்து அம்மாவின் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற கொள்கை நோக்கத்தோடு அந்த கட்சியில் இணைந்து ராமநாதபுரம் மாவட்ட மாணவர் ஒன்றிய செயலாளராக 4 வருடங்களும் கடந்த 3 வருடங்களாக எம்ஜிஆர் இளைஞர் மாவட்ட செயலராகவும் பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். சின்னம்மா அவர்களை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருந்தோம். சின்னம்மா அவர்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அது அரசியல் காரணங்களால லேட்டாக வந்தார்கள். தற்பொழுது வந்து விட்டார்கள். தென் மாவட்ட மக்கள் முழுவதும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் மக்கள்கள் அலையாய் திரண்டு நேற்று பசுமுடியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கிருஷ்ணகிரி, ஒசூர், தஞ்சாவூர், சென்னை அத்தனை மாவட்டங்களிலிருந்தும் பசுமுடி நேற்று பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ஒரு அதிமுக தொண்டர்களிடம் ஒரு எழுச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சின்னம்மாவை பார்க்கிறதுக்காக துரோகி எடப்பாடியை வேறறுத்து அதிமுக கட்சியை கைப்பற்றி அம்மா சின்னம்மாவை முதலமைச்சராக கொண்டு வரும் என்று நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் எம்ஜிஆர் இளைஞர் சார்பாக மாவட்ட மாணவர் சார்பாக நாங்கள் திருமணம் நிறைவேற்றிக் கொள்கிறோம். இன்னும் ஒன்று, டிடிவி தினகரன் 1.5 கோடி தொண்டர்களை நம்பி உனக்கு டிடி தினகரன் வரவில்லை. தலைவி சின்னம்மா அவர்களாக தான் நாங்கள் எல்லாரும் அதிமுக விட்டு வெளியே வந்து சின்னம்மா காண்டி தான் நாங்கள் செயல்பட காண்டி வந்தோம். ஆனா டிடி தினகரன் நினைச்சு கொண்டு இருக்கின்றார். அவருக்காக வந்த தொண்டர்கள் எல்லாம் கிடையவே கிடையாது. நேற்று கூட பேசினார் திடீர் சாம்பா திடீர் பொங்கல் என்று தூக்கப்பட்டு சாவன் என்றார். எடப்பாடி பார்த்தா பங்காளி என்று கொண்டு பணத்தை வாங்கி கொண்டு இன்று பங்காளி ஆகிவிட்டார். தூக்கப்பட்டு தொங்குவேன் சொன்னவர் இன்றைக்கு பங்காளி ஆகிவிட்டார். எடப்பாடிக்கு உங்கள் துரோகத்தையும் வேறு இருக்காமல் நாங்கள் விட மாட்டோம். தினகரனுக்கு ஒரு எச்சரிக்கை, இந்த தேர்தலோடு உங்கள் பக்கம் சரி, எடப்பாடி பக்கம் சரி, ஒரு அதிமுக உண்மையான தொண்டரோடு இருக்க மாட்டார்கள். சின்னம்மா பின்னாடி சின்னம்மா கைகளை வலுப்பெற்று சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக அதிமுக கைப்பற்றி முதலமைச்சராக கொண்டு வருவோம். இது சபதம்.